ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரக்கில் தான் வந்து போனோம். ஷேர் ஆட்டோ மாதிரி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம போனால் 1500 கேட்குறாங்க. லக்கேஜெலாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோமே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 100 வந்து வாங்குறாங்க. அந்த 100 கொடுத்தா வந்து போதும். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது வந்து ஒரு அரை மணி நேரம் தான். 2 பேர் பக்கத்தில் இருக்குது. அதனால் பஸ்ஸில் இந்த லக்கேஜெலாம் தூக்கிட்டு நம்ம வேணால் வந்து கஷ்டப்பட வேண்டாம், 100 தானே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வேணால் 50 இருக்கும். நாங்கள் வந்து லக்கேஜெலாம் இருக்கிறதுனால நேரம் வந்து இந்த ஷேர் ஆட்டோவில் வந்து போயிட்டோம். போகிற வழியில் உள்ளதெல்லாம் வந்து பாருங்கள். போகிற வழியில் நிறைய கடைகள் இங்கே பாருங்கள், குருத்வாரா. அப்புறம் அந்த வரிசையிலே கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயில் வந்து இருக்குது. இது வந்து ரிஷிகேஷ் டு ஹரித்வார். இங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாகவே ஷேர் ஆட்டோ தான் இருக்குது. நீங்கள் லோக்கலுக்குள்ளே சுற்றினோம் அப்படின்னா 20 தான் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், திருப்பதி கோயில் பாருங்கள். லோக்கலுக்குள்ளே சுற்றினா வந்து நமக்கு 20 தான் வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் ரிஷிகேஷ் டு ஹரித்வார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காளி அப்புறம் ஆஞ்சநேயர் அங்கே வந்து நின்றுது. அப்போ வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். போகிற வழியில் வந்து நிறைய நதிகள் எல்லாமே வந்தது. சரி, கொஞ்சம் தான் எடுக்க முடியும். நிறைய பேர் கூட்டமாக இருந்ததுனால வந்து எடுக்க முடியல. நம்ம ட்ராவல் போகும்போது எடுக்க முடியுது. ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கையில் லக்கேஜ் வந்து இருக்கும். அந்த லக்கேஜ் தோளில் பேக்கு, கையில் லக்கேஜ் அதையை வச்சுட்டு மொபைலில் எடுக்கும்போது கூட வரவங்களே வந்து திட்டுறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100-200 தொலைஞ்சி போச்சு. போகிறவங்க டக்குன்னு மொபைலில் வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய இருக்கும்போது இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியான்னு வேறு திட்டுவாங்க. அதனால் எடுக்க முடியாது. இருந்தாலும் சரி கொஞ்சம் எடுக்கலாம். எனக்கு பேக் சீட்லேருந்து பேக்கில் கண்ணாடியிலேருந்து கொஞ்சம் எடுத்தேன். இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசை யாரை விட்டு சொல்கிற மாதிரி எடுக்கணும், கொஞ்சம் ஆசையாக இருந்தது. இப்போ பாலம் தான் வந்துச்சு. நிறைய வந்து காடுகள் மாதிரி வேறொரு பாதையில் உள்ளோம்னா காட்டுக்குள்ளே வந்து போவோம். ஹரித்வார் டு ரிஷிகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட நான் போய். இப்போ தான் வந்து போனேன். 2 பக்கம் நிறைய காடுகள்லாம் நல்லா வந்து இப்போ ரோடு முன்னாலலாம் நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோடு அந்த மாதிரி வந்து போடலை. இப்போ வந்து டபுள் ரோடு சூப்பராக வந்து எல்லாமே வந்து 2 ரோடாக வந்து பிரமாதமாக வந்து போட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், போகிற வழியில் 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாலம். இங்கே பாருங்கள், பாலம் வந்து இப்படி வந்து நான் வீடியோ எடுக்கும்போது 2 பக்கமே நமக்கு கவர் ஆகும். ஆனால் என்ன, ட்ராவலில் போகும்போது வந்து நமக்கு டைம் தான் வந்து இருக்காது. இந்த பாருங்க, ட்ரக்கில் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடுது பாருங்கள். பயங்கரமாக குழுக்கள்னு சொல்லலாம். வெளியில் போனால் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் வெளியில் போனால் லக்கேஜ் அதெல்லாம் இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் முடியாது. இங்கே பாருங்கள், கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹரித்வார்லேயும் ஒரு திருப்பதி கோயில் இருக்குது. சைடில் வந்து தெரியுது பாருங்கள், ரிஷிகேஷ் ஹரித்வார் 2 இடத்துலையுமே வந்து கோயில் இருக்குது. ஆனால் இந்த 2 கோயிலுக்குமே வந்து ரிஷிகேஷ் கோயிலுக்கு போன தடவை போனோம். இந்த ஹரித்வார் கோயிலுக்கு இன்னும் நாங்கள் போகலை. பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா இடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு வந்து ஆசை வந்து இருக்கும். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போகிற இடம் எல்லாமே இந்த ஹரித்வார் 2 பேர் காட்டு ஒரேலாம் இருக்குது. நிறைய இப்போலாம் ஏகப்பட்ட பில்டிங் வந்துருச்சு. என்னால் முடிஞ்ச அளவு வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஹரித்வார் ரிஷிகேஷ் 2மே நாங்கள் போனோம். என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய எடுத்தேன். அதில் முக்கியமாக வெளியில் போகும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து போயிடும். சேம் பிரச்சனை, சார்ஜ் போனதால் என்னால் எடுக்க முடியும். எப்போவுமே யூடியூபர்ஸ்லாம் 2 ஃபோன் வந்து வச்சுக்கலாம். டக்குன்னு வந்துச்சுன்னா ஒரு ஃபோன் முடிஞ்சதுன்னா ஒரு ஃபோன் எடுக்கலாம். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. அது வேகமாக 5 வருஷம் ஆச்சு. ஓல்டு ஃபோன் தான். நான் மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க முடியல. என்னோடய மொபைல் வந்து சார்ஜே வந்து நிற்காது, டக்குன்னு வந்து காலியாயிரும். பாலம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி ட்ரக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ் வந்து போகும். ஒருத்தருக்கு 100 தான். பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஷேர் ஆட்டோ மாதிரி வந்து
வரும். உங்களுக்கு ஈஸியாக வந்து போயிடலாம். இங்கே ரிஷிகேஷ்லேருந்து ஹரித்வாரும் போய்க்கலாம். ஹரித்வார் ரெண்டுமே பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இப்போ வந்து குளிர்காலம் அப்படின்னா ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கூட்டம் எக்கச்சக்கம் ஏராளமான கூட்டம்னு சொல்லலாம். விளையாடுறதுக்காக நிறைய பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டு பையங்க பொண்ணும் விளையாடணும்னு சொன்னதால தான் நாங்கள் போனோம். 2 பேருமே பங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விளையாண்டாங்க. தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது சில்லு தண்ணியிலே வச்சு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்காக தான் வந்து வந்தோம். விளையாடுறதுக்காக தான் வந்து ரிஷிகேஷ் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒருத்தருக்கு 4500 அப்படின்னு தான் இருந்தோம். இருந்தாலும் சரி இந்த 2 விளையாடும்போது இது 4500 அது 5000, 2 பேருக்கு அதே 10,000 வந்து ஆச்சு. நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் பணம் போனாலும் போகும், குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணணும் தான் நினைப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா விளையாடுறதுக்காக தான் ஏகப்பட்ட பேர் ரிஷிகேஷுக்கு வந்து வராங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறைய வந்து காடுகள்லாம் வந்தது, அதெல்லாம் நான் அதை எடுக்கலை. ஏன்னா பக்கத்தில் இருக்காங்களே, அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமே, எடுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. இப்போ வந்து ஹரித்வார் வந்து வந்தாச்சு. ரிஷிகேஷ்லேருந்து ஹரித்வார் வந்து வந்தாச்சு. சைடில் வந்து பாருங்கள் மலைகளாக வந்து தெரியுது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் நிறைய இருக்கும். இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து மறக்காமல் 10,000க்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இன்னும் நிறைய ஊர்களுக்கு வந்து நான் போவேன். குளிர் முடிஞ்சு போகலான்னு இருக்கேன். தேங்க்யூ.